ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 19/6/2025. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். உங்களிடம் எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது. தன்னை முன்னேற்றி கொள்ள வேண்டும், தவறுகள் செய்யக்கூடாது. கேள்வி: சங்கமிக பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஒரு நிச்சயம் மற்றும் பெருமிதம் இருக்கின்றது? சங்கமிக பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஒரு நிச்சயம் மற்றும் பெருமிதம் இருக்கின்றது? பதில்: இப்பொழுது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். நாம் சொர்க்கவாசியாக உலகிற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்ற நிச்சயம் மற்றும் பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கின்றார் பாபா. நாம் சங்கமயுகத்தில் டிரான்ஸ்பர் ஆகி கொண்டிருக்கிறோம். அசுர குழந்தைகளிலிருந்து ஈஸ்வரிய குழந்தைகளாகி 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆகின்றோம். இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்றார் பாபா. ஓம் சாந்தி. பெரும்பாலும் மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஒருவேளை வீட்டில் குழந்தைகள் சண்டையிட்டு கொண்டால் அங்கே அசாந்தி நிலவுகிறது. அசாந்தியானால் என்ன ஏற்படும்? துக்கம் ஏற்படுது என்றார் பாபா. சாந்தியினால் சுகம் கிடைக்கின்றது. இங்கே குழந்தைகளாக நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு உண்மையான அமைதி இருக்கின்றது. ஆத்மாவில் அரைக்கல்பமாக அசாந்தி இருக்கின்றது. அமைதியின் கடல் தந்தையை நினைப்பதினால் அது விலக வேண்டென்றார். இந்த பாபாவை நினைத்து அசாந்தியை நீக்கணும்னு சொல்கிறார் பாபா. உங்களுக்கு அமைதியினுடைய சொத்து கிடைத்து கொண்டிருக்கின்றது. அமைதியான உலகம் மற்றும் அமைதியற்ற உலகம் தனித்தனியானது என்பது உங்களுக்கு தெரியும். அசுர உலகம், ஈஸ்வரிய உலகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது எந்த மனிதருக்கும் தெரியாதென்றார் பாபா. இப்போது நீங்கள் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். இதில் உறுதியான நிச்சயம் இருக்கின்றது அல்லவா அப்படின்னு பாபா கேட்கிறார். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறதா அப்படின்னு பாபா கேட்குறாரு. பிராமணர்களாகிய நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக உலகிற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் தான் அறிகின்றீர்கள். அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மிக சிலரே உண்மையாக புரிந்து கொள்கிறார்கள். சத்தியுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் இருக்கின்றார்கள். கலியுகத்தில் அசுர சம்பிரதாயத்தினர் இருக்கின்றார்கள். புருஷோத்தம யுக சங்கம யுகத்தில் அசுரத்தன்மை உடையவர்கள் மாறுகிறார்கள். இப்போது நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆகியிருக்கின்றோம். இடையில் மறந்துவிட்டோம் என்றார் பாபா. நாம் சிவபாபாவினுடைய வாரிசுகள் என்பதை இந்த சமயத்தில் நீங்கள் அறிய வேண்டும். ஆத்மா ஈஸ்வரிய குழந்தையாகும். பாபா சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதை இனிமையான குழந்தைகள் நீங்கள் அறிகின்றீர்கள். அவர் நம்முடைய மிகவும் இனிமையான தந்தையாவார். நம்மை 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசியாக மாற்றுகின்றார். இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்றார் பாபா. நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். நமக்குள் எந்த அசுர குணமும் இருக்கக்கூடாது. நம்மை நாம் முன்னேற்றி கொள்ள வேண்டும். நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது என்றார். இதில் தவறுகள் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. பாபா நம் முன் அமர்ந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நாம் அவருடைய குழந்தைகள். நாம் ஈஸ்வர் தந்தையிடம் தெய்வீக குழந்தையாவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எவ்வளோ குஷி இருக்க வேண்டும். என்னை நினைத்தால் விக்ரமங்கள் அழிந்து போகும் என்று பாபா கூறுகிறார். பாபா அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். எவ்வளோக்கு எவ்வளோ நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளோ விக்ரமங்கள் அழியும். தந்தையிடமிருந்து நாம் எதிர்கால 21 பிறவிகளுக்கு மீண்டும் சொத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். புத்தியில் சொத்து நினைவு இருக்கணும் என்றார். அனைவரும் இறக்கத்தான் வேண்டும் என்பதை அறிகின்றீர்கள். ஒருவர் கூட இங்கே இருக்க முடியாது. யார் எவ்வளோ அன்பிலும் அன்பானவராக இருந்தாலும் அனைவரும் சென்று விடுவார்கள். இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிந்து விட்டது என்பதை பிராமணர்களாகி நீங்கள் மட்டும்தான் அறிகின்றீர்கள். அது அழிவதற்கு முன்பாக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஈஸ்வரிய குழந்தையாகிவிட்ட பிறகு அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கையை வைரம் போன்று மாற்றிக்கொள்ளுங்கள் என பாபா கூறிக்கொண்டிருக்கின்றார். இங்கே நீங்கள் பாபாவிடம் வந்திருக்கின்றீர்கள். இங்கேயே அமர்ந்து கொள்ள முடியாது. அனைவரும் ஒன்றாக இருப்போம்.
ஏனென்றால் எல்லையற்ற குழந்தைகள் தான் என்றாலும் முடியாதென்றார். இங்கே நீங்கள் மிகவும் உற்சாகத்தோடு வருகின்றீர்கள். நாம் எல்லையற்ற தந்தையிடம் செல்கிறோம். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள், இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடாது? ஒருவருக்கு கூட நாம் நடிகர்கள் என்பது தெரியல என்றார் பாபா. இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? தங்களுக்குள் ஏன் சண்டையிட்டு கொள்ள வேண்டும்? ஆத்மாக்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா? சகோதரர்கள் தங்களுக்குள் எப்படி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள்? சண்டையிட்டு கொண்டு அழிந்து போவார்கள் என்று பாபா கேட்கிறார். இங்கே நாம் தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்கள் தங்களுக்குள் ஒரு பொழுதும் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. இங்கேயோ தந்தையிடம் கூட உப்பு தண்ணீராக இருக்கின்றார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் கூட உப்பு தண்ணீராக இருக்கின்றார்கள். மாயா எவ்வளவு வலிமையானது! நல்ல நல்ல குழந்தைகளின் நினைவு பாபாவிற்கு வருகின்றதல்லவா? பாபாவிற்கு குழந்தைகள் மீது எவ்வளோ அன்பு இருக்கின்றார். அதான் அளவு கடந்த அன்பு இருக்குன்னு சொல்கிறார் பாபா. பாபாவிற்கு குழந்தைகளை தவிர நினைப்பதற்கு வேறு யாருமே இல்லை. உங்களுக்கோ பலர் இருக்கின்றார்கள். உங்களுடைய புத்தி இங்கு அங்கு சென்று கொண்டிருக்கிறது என்றார். வேலை தொழில்களிலும் புத்தி செல்கிறது. ஆனால் எனக்கோ எந்த வேலையும் இல்லை என்றார். உங்களுக்கு பல வேலைகள் உள்ளன, எனக்கோ ஒரு வேலைதான் இருக்கிறது. நான் வந்திருப்பதே குழந்தைகளை சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுவதற்காக. எல்லையற்ற தந்தையின் சொத்து குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே. இறை தந்தை அல்லவா? அனைத்து ஆத்மாக்களும் அவருடைய சொத்தாகும். மாயை சீச்சி ஆக்கிவிட்டது. இப்போது பாபா ரோஜா மலர்களாக மாற்றுகிறார். எனக்கு நீங்கள் மட்டும்தான் என பாபா கூறுகின்றார். உங்கள் மீது எனக்கு பற்று இருக்கிறது. கடிதம் இல்லை என்றால் கவலை ஏற்படுகிறது. நல்ல நல்ல குழந்தைகளின் கடிதங்கள் வருவதில்லை. நல்ல நல்ல குழந்தைகளை ஒரேடியாக மாயை அழிக்கின்றது. நிச்சயம் தேக உணர்வு ஆகின்றார் பாபா. ஏன் மாயை அழிக்குதுன்றாரு? தேக உணர்வு. தேக உணர்வில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் மாயா வருதுன்றார். தங்களுடைய நலத்தை பற்றி எழுதுங்கள் என்று பாபா கூறிக்கொண்டிருக்கின்றார். குழந்தைகளே, உங்களை மாயை வீழ்த்தவில்லையா என குழந்தைகளிடம் பாபா கேட்கிறார். பராக்கிரமசாலியாகி மாயையிடம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள் அல்லவா? கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும். சத்தியுகத்தில் அனைத்து கர்மேந்திரியங்களும் வசத்தில் இருக்கின்றது. எந்த கர்மேந்திரியத்தின் சஞ்சலமும் ஏற்படுவதில்லை. வாயினாலும் இல்லை, கையினாலும் இல்லைன்றார் பாபா. காதினாலும் இல்லை. இப்படி எந்த கர்மேந்திரியத்தினுடைய சஞ்சலமோ சத்தியுகத்தில் இருக்காது. எந்த சஞ்சலத்தின் விஷயமும் கிடையாது. அங்கே எந்த அழுக்கான விஷயமும் கிடையாது. இங்கே யோக பலத்தினால் கர்மேந்திரியங்களை நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். எந்த ஒரு அழுக்கான விஷயமும் கிடையாது என பாபா கூறுகின்றார். கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். நன்கு முயற்சி செய்ய வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கின்றது. நிறைய காலம் சென்று விட்டது. மிக குறைவாகவே இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சிறிது தான் இருக்கிறது. புதிய கட்டிடம் கட்டும் பொழுது இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கிறது என புத்தியில் இருக்கின்றதல்லவா? இப்பொழுது இது தயாராகிவிடும். இன்னும் சிறிது வேலை இருக்கின்றார் பாபா. அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயமாகும். அவர்களுடையது விஞ்ஞானத்தின் பலம், உங்களுடையது அமைதியின் பலம் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. அவர்களுடையதும் புத்தி பலம்தான், உங்களுடையதும் புத்தி பலம்தான். விஞ்ஞானத்தில் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது எங்கேயோ அமர்ந்து கொண்டு கூட நகரத்தையே அழித்து விடக்கூடிய அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றார் பாபா. பிறகு இந்த படைகள், விமானங்கள் போன்றவைகள் கூட பயன்படாது. அதுதான் விஞ்ஞானத்தினுடைய புத்தி என்றார். உங்களுடையது அமைதியின் புத்தி. அவை அழிவிற்கு நிமித்தமாக இருக்கிறது. இது விஞ்ஞானத்துடைய புத்தி அழிவிற்கு நிமித்தமாக இருக்கிறது. நீங்கள் அழிவற்ற பதவியை பெறுவதற்கு நிமித்தமாக இருக்கின்றீர்கள். இதை கூட புரிந்து கொள்ள புத்தி வேணும். பாபா எவ்வளோ எளிதான வழியை தெரிவிக்கிறார் என குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வளோதான் அகில்யாக்களாகவும் கூப்ஜாக்களாகவும் இருந்தாலும் சரி, பாபா ஆஸ்தி என்ற 2 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்ன்றார் பாபா. ஒன்று பாபா, இன்னொன்று ஆஸ்தி. இந்த 2 வார்த்தைகளை நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பிறகு எவ்வளோ வேண்டுமானாலும் நினைக்கட்டும். மற்ற சங்கத்தை விட்டுட்டு ஒரு பாபாவை நினைக்க வேண்டும். நான் பரந்தாமத்தில் இருந்த பொழுது பக்தி மார்க்கத்தில்
பாபா தாங்கள் வந்து விட்டால் தங்களிடம் நாங்கள் அனைவரும் சரணடைந்து விடுவோம் என்று அழைத்தீர்கள் என பாபா சொல்றார். இது வெட்டியானுக்கு பழைய பொருளை கொடுப்பது போன்று என்றார். நீங்கள் பாபாவிற்கு என்ன கொடுப்பீங்க? இவருக்கு கொடுப்பதில் யாருக்கு? பிரம்மா பாபாவுக்கு இல்லையா? இவரே அனைத்தையும் கொடுத்து விட்டார். இவர் இங்கே உட்கார்ந்து மாளிகை கட்ட முடியாது. இது அனைத்தும் சிவபாபாவிற்கு ஆகும். அவருடைய வழிப்படி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்விக்கக்கூடியவர் டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். யார்? சிவபாபா. குழந்தைகள், பாபா எங்களுக்கு நீங்கள் ஒருவரே, தங்களுக்கும் நிறைய குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். எனக்கு குழந்தைகளாக நீங்கள் மட்டுமே என பாபா கூறுகின்றார். உங்களுக்கோ பலர் இருக்கின்றார்கள். எவ்வளோ தேக சம்பந்தமானவர்களின் நினைவு இருக்கிறது. இனிமையிலே இனிமையான குழந்தைகளே, எவ்வளோ முடியுமோ பாபாவை நினையுங்க. மற்ற அனைவரையும் மறந்துக்கிட்டே போங்க. சொர்க்கத்தில் ராஜ பதவி என்ற வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கிறது. சிறிது சிந்தியுங்கள், இந்த விளையாட்டு எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாபாவை மட்டும் நினைக்கின்றீர்கள். மேலும் சுய தரிசன சக்கரதாரி ஆவதால் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றீர்கள். இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் நடைமுறையில் அனுபவம் அடைந்துள்ளீர்கள். இப்போது குழந்தைகளாக உங்களுக்கு பாபா ஸ்ரீஸ்ரீயினுடைய ஸ்ரீமத் கிடைக்கின்றது. உங்களை சிரேஷ்டமாக பாபா மாற்றுகிறார். பாபா சொல்வதை ஏற்கவில்லை என்றால் பிறகு மாறவே முடியாது. இப்பொழுது ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாமலும் போங்கள். நல்ல குழந்தைகள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள். முழுமையாக உதவி செய்யவில்லை என்றால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். நான் கல்பமாக வருகிறேன் என பாபா கூறுகின்றார். எவ்வளோ முயற்சி செய்விக்கிறேன், எவ்வளோ மகிழ்ச்சியில் கொண்டு வருகிறேன். தந்தையிடமிருந்து முழு சொத்தை அடைவதில் தான் மாயா தவறு செய்விக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த வலையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாயிடம்தான் சண்டை நடைபெறுகிறது. மிக பெரிய புயல் வருண்டார். அதிலும் வாரிசுகள் மீது மாய நிறைய போரிடும். அதுவும் பலசாலிகளுக்கு பலசாலியாகி போரிடும். வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும் பொழுது நோய் அனைத்தும் வெளியே வருகிறது. இங்கேயும் என்னுடையவராக ஆகிவிட்டால் பிறகு அனைவருடைய நினைவும் வருண்டார். புயல் வரும். இதில் புத்தியின் லைன் தெளிவாக இருக்கணும். நாம் முதலில் தூய்மையாக இருந்தோம், பிறகு அரை கல்பமாக அசுத்தமாக ஆகிவிட்டோம். இப்போ மீண்டும் திரும்பி போக வேண்டும். என்ன நினைத்தால் இந்த யோக அக்னியில் பாவங்கள் அழிந்து போகும் என பாபா கூறுகின்றார். எவ்வளவு நினைக்கின்றீர்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி பெறலாம். நினைக்க நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். இதில் முற்றிலும் உன்னோக்கு பார்வை வேண்டும். ஆத்மாதான் படிக்கிறது. ஆத்மாவின் ஞானம் கூட பரமாத்மா பாபா தான் வந்து கொடுக்கின்றார். உலகத்திற்கு அதிபதி ஆவதற்காக இவ்வளோ உயர்ந்த ஞானத்தை நீங்கள் எடுக்கின்றீர்கள். நீங்கள் என்னை பதித்த பாவனன், ஞானக்கடல், அமைதியின் கடல் என கூறுகின்றீர்கள். என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். மற்றபடி திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் கொடுப்பதில்லை என்றார் பாபா. அதாவது சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் நான் கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக உங்களை உலகத்திற்கே அதிபதியாக நான் மாற்றுகிறேன். சாட்சாத்காரத்தில் எதுவுமே இல்லை. முக்கியமானது படிப்பாகும். படித்து விட்டால் பிறகு என்ன இருக்குது? பக்தியின் மாலை தனியாகும், ஞானத்தினுடைய மாலை தனியாகும், ராவனுடைய ராஜ்யம் தனி, உங்களுடைய ராஜ்யம் தனி. அதற்கு பகல், இதற்கு இரவு என்று கூறப்படுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நினைவு பலத்தினால் தங்களுடைய கர்ம இந்திரியங்களை எந்த சஞ்சலமும் அடையாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும். அந்த கர்மேந்திரியங்களை சஞ்சலம் அடையாத அளவுக்கு வசப்படுத்தணும்னா அதுக்கு என்ன பலம் வேணும்னு சொல்கிறார் பாபா? யோக பலம், அதான் நினைவு பலம். நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆகவே நன்கு முயற்சி செய்து நீங்கள் மாயாஜித் ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாபா கொடுக்கின்ற ஞானத்தை உள்நோக்கு பார்வை உடையவராக ஆகி தாரணை செய்ய வேண்டும். ஒருபோது உங்களுக்குள் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. பாபாவிற்கு தன்னுடைய நலத்தை பற்றி நிச்சயம் நீங்கள் எழுத வேண்டும். பாபாவிற்கு தன்னுடைய நலத்தை பற்றி நிச்சயம் எழுத வேண்டும். வரதானம்: கல்யாணக்காரி உணர்வினால் சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரி ஆகுக. கல்யாணக்காரி உணர்வினால் சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரி ஆகுக. கல்யாணக்காரி விருத்தி மூலமாக சேவை செய்வது, இது அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைய வைக்கக்கூடிய சாதனமாகும். விஸ்வ கல்யாணக்காரி என்ற லட்சியம் இருக்கும் பொழுது அமங்கல காரியம் இருக்க முடியாது.
எப்படி காரியமோ அப்படி தன்னுடைய தாரணை இருக்கும். இந்த காரியம் சதா நினைவில் இருந்தால் சதா இரக்க உள்ளம், சதா மகாதானியாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் கல்யாணக்காரி விருத்தியுடன் செல்வார்கள். நான் என்பது வராது. பொறுப்புணர்வு நினைவில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு கைமாறாக அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரமும் கிடைத்துவிடும். ஸ்லோகன்: சாதனங்களின் கவர்ச்சி சாதனையை துண்டித்து விடுகிறது. அதனால சாதனங்களுடைய கவர்ச்சியில் போகக்கூடாதுன்றார் பார்ப்போம். அவ்யக்த பிரேரணை: ஆத்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி பண்ணுங்க, அந்தர்முகி ஆகுங்கள். அந்தர்முகி ஆத்மாக்கள் 3 விதமான பாஷையின் அனுபவியாக இருக்கின்றார்கள். ஒன்று கண்களின் பாஷை, இரண்டாவது பாவனையினுடைய பாஷை, மூன்றாவது சங்கல்பத்தினுடைய பாஷை. இந்த 3 விதமான பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையினுடைய பாஷைகளாகும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் அந்தர்முகி இனிமையான அமைதியின் நிலையில் நிலைத்திருக்கின்றீர்களோ அவ்வளவு இந்த 3 பாஷைகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் அனுபவம் செய்விக்க முடியும். இப்பொழுது இந்த ஆன்மீக பாஷையினுடைய பயிற்சி செய்பவராக நீங்கள் ஆகுங்கள். ஓம் சாந்தி.